ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். நடிகர் கொட்டாச்சி நிறைய காமெடி சீன்ஸ்ல நாம பார்த்திருப்போம். அவரு வடிவேலுவை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, வடிவேலு அப்படிங்கிறவரு ரொம்பவே நன்றி கெட்டவர்னு சொல்லியிருக்காரு. இது பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா, வைகை புயல் வடிவேலு எவ்வளோ பெரிய காமெடி ஆக்டர், கொட்டாச்சி சின்ன ஆக்டர் தான். அப்படி இருக்கிறப்போ இவர் எப்படி அவரை பார்த்து நன்றி கெட்ட ஒரு நடிகர் தான் வடிவேலு அப்படின்னு சொல்ல முடியும்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேப்டன் சார் தான் வடிவேலை வளர்த்து விட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி ராஜ்கிரண் சார் வடிவேலுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாப்பாட்டுக்கே காசே இருக்காது வடிவேலு கிட்ட, அந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுவாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல வடிவேலு சார பெருசா யாரும் மதிக்க மாட்டாங்க. அதாவது அவர் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி மதிக்க மாட்டாங்க. அப்படி இருந்த காலகட்டத்திலேயே ராஜ்கிரண், கேப்டன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வடிவேலும் ஒரு சிறந்த நடிகர் தான், உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. எத்தனை ஹீரோக்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நானும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கேன். என் கூடயும் நிறைய நடிகர்கள், பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி யாரும் பெருசா பண்ணதில்ல. காமெடி நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஹீரோ கையில தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல வடிவேலு இன்னைக்கு வளர்ந்ததுக்கு காரணமே நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரை பத்தியே இவர் எவ்வளவு பேசினாரு, கடைசியா அவரோட மரணத்துக்கு கூட போகலையே, அப்ப அவரை நான் நன்றி கெட்டவன் தானே சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் டாக்கா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. கொட்டாச்சியோட பொண்ணு இப்பதான் வளர்ந்து வர ஒரு ஹீரோயின் மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. பட் இவர் சொன்ன இந்த விஷயத்தினால சினிமாவில் அவருக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படுமா, அவங்க பெண்ணுக்கான வாய்ப்பு குறைக்கப்படுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் கொட்டாச்சி சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.